வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் எடுத்துக்காட்டு 7.8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 7.7 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.8 ஒரு பொருளின் விலை அதன் சரக்கு இருப்பை கொண்டு px + 3p - 16x = 234 எனும் சமன்பாட்டால் குறிக்கிறது. இங்கு p என்பது பொருளின் விலை மற்றும் x என்பது அலகுகளின் எண்ணிக்கை குறிக்கும். 90 அலகுகள் இருப்பு இருக்கும்போது வாரத்திற்கு 15 அலகுகள் வீதம் சரக்கு அதிகரிக்கிறது எனில் காலத்தை பொறுத்து விலையின் மாறுபாட்டு வீதத்தை காண்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விலையின் மாறுபாட்டு வீதம் கண்டுபிடிக்கணும். இங்கே விலையின் மாறுபாட்டு வீதம் என்னென்னா பி தான் நம்ம விலையின் மாறுபாட்டு வீதம் நம்ம விலை பின்னு சொல்கிறோமா. அப்போ விலையின் மாறுபாட்டு வீதம் TP/TTன்னு வரும். ஈக்குவல் டு இதுதான் கண்டுபிடிக்கணும். TP/TTன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்பது என்னதுன்னு சொல்லியிருக்காங்க 90 அலகுகள் கொஸ்டின்லே கொடுத்துட்டாங்க. இப்போ 90 அலகாக இருக்கும்போது வாரத்திற்கு எத்தனை யூனிட் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. 15 அலகுகள் வீதம் அதிகரிக்கிறது. ஓகேவா. அப்போ dx/dt = 15 அலகுகள். dx/dt = 15 அலகுகள். ஓகே, இப்போ இதுதான் வச்சுருக்கோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம dp/dt கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா. px x + 3p - 16x = 234 இதில் வச்சுக்கிட்டு p கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த 16x இங்கிட்ட வரும்போது +16 வந்துடும். px + 3p = +16 இங்கிட்ட வரும்போது 16x + 234. இந்த p பொதுவாக காமன் எடுத்தோம்னா px + 3 = 16x + 234 / x + 3. ஓகேவா. இந்த x + 3 இங்கிட்ட வரும்போது டிவைடில் வந்துடும். ஓகேவா. 16x + 234 / x + 3. ஓகேவா. இதை நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா u/v மெத்தட் ஃபார்முலாவில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u/v. ஓகேவா. y = u/v. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகும். dy/dx = u'(v - v') /v² வரும். ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். /v² வரும். இதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது தான் நம்ம சொல்லியிருக்கோமா. p = என்னது 16x + 234 x + 3. இது மேலே உள்ளது u, கீழே உள்ளது u. அப்படியே இதில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 16x பண்ணால் 1, அப்போ 16 வந்துடும். 234 வராது. அடுத்து v x + 3 அப்படியே போட்டுக்குவோம். மைனஸ் v' கீழே உள்ளது. அப்போ 1 x பண்ணால் 3 வராது. இப்போ 16x + 234 அது u, அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ கீழே v². v என்னது x + 3². ஓகே, இப்போ நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம். கொஷினில் கொடுத்துருந்தது x = 90. அதே மாதிரி dx/dt நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் மல்டிபிளில் வரும். ஏன்னா நம்ம கொஷினில் கேட்டிருக்கிறது TP/dt தான் கேட்டிருக்காங்க. நம்ம எக்ஸை பொறுத்து பண்ணனால dx/dtன்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 90 கொடுக்குறோம். இந்த dx/dt ஏற்கனவே நமக்கு தெரியும். அது 15. 16 90 + 3 93 மைனஸு இங்கே 16 × 90 + 234 / 90 + 3 93². ஓகே, இப்போ என்னென்னா இந்த dx/dt நம்ம ஏற்கனவே கொஷினில் பார்த்தது தான். அது 15. அதை எடுத்து எழுதிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். 16ஐயும் 93ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா
இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 1488. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம்னா 1674. கீழே உள்ளது இது ஸ்கொயர் பண்ணோம்னா 8649 × 15. இதை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். இதை கழிக்க போகிறோம். கழிச்சோம்னா 186 மைனஸ் 186 × 15 டிவைடட் பை 8649. இதோட மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா மைனஸ் 2790 டிவைடட் பை 8649. இது dp/dt. இதை வந்து நம்ம வந்து வகுத்தோம்னா மைனஸ் ஆஃப் 0.32258 இப்படி தான் கிடைக்கும். நமக்கு வந்து இங்கே மைனஸ் வந்திருக்கனால குறையும். ஓகேவா? அப்போ விலையின் மாறுபாட்டு வீதம் வந்து காலத்தின் விலை வந்து காலத்திற்கு ஏற்றாற்போல் விலையின் மாறுபாட்டு வீதம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவோம். கொஷின் எடுத்து எழுத வேண்டியதான். காலத்திற்கு ஏற்றாற்போல் பொருளின் விலை மாறுபாட்டு வீதம் 0.32 ஆக குறையும். காலத்தை பொறுத்து விலையின் மாறுபாட்டு வீதம் 0.32 ஆக குறையும். ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.